படத்தின் இன்னும் மட்டும் இந்த விழாவுடைய ஹீரோ கதாநாயகன் இன்னிசை இளவல் என்னுடைய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். இது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா அவர் இதுவரைக்கும் பாட்டெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மேபி உங்களை இந்த ட்ரெய்லர் எல்லாரையும் உங்களை மெய் சிலிக்க வைத்திருக்குன்னு நம்புகிறோம். அதே மாதிரி படமும் வந்திருக்கு. ஆல்சோ இந்த படத்தினுடைய கேமராமேன் அன்புக்குரிய நண்பர் டி கண்ணன் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நான் பழகிட்டு இருந்த ஒரு நண்பர். மிக பிரம்மாண்ட முறையில் எடுத்திருக்கார் நண்பர் ராஜா முகமது அவர்கள். நான் உண்மையிலே கிரேட் தேங்க்ஸ் டு சார். நாங்க ஒரு நண்பராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். முதலாவதாக நடிகர் மற்றும் இயக்குனர் திரு பாக் அதிகாரி செயல் அதிகாரி திரு ஹன்சத் சக்சேனா அவர்களை வாழ்த்துரை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த படம் பத்தி நான் பேசணும்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ரொம்ப நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வாசு பாஸ்கர் சொன்னாரு, என்னை கேட்டுதான் ஆடியோ ரிலீஸ் ஆடியோ வித்தேன் நான் அந்த சாகா மியூசிக் அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு விற்க சொன்னேன்னு யோசிக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி SMS அடிச்சு சாவடிச்சாங்க சார். நான் சத்தியமா சொல்றேன், இவ்வளவு SMS எனக்கு எந்த ஒரு கம்பெனி அனுப்பிச்சது இல்ல. டெய்லி நைட் ஆனா மறுபடியும் ஒரு காதல். என் பொட்டாட்டி படிச்சுட்டு தினங்க 12 வருஷம் கழிச்சு இது ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட்டிங் பேர் போனது சன் பிக்சர்ஸ், சன் டிவி நிறுவனம். எங்களையும் தாண்டி ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஊடுருவி வராங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இரண்டாவது விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா, எக்ஸலன்ட் மியூசிக். இட் இஸ் ரியலி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃப்ரம் ஸ்ரீகாந்த். யூஸ்வலா கானா கினா போட்டு கலக்குவார் அவர். இதுல மாறுபட்ட ஒரு பரிமாணம். மூன்றாவது அந்த படத்தோட ஹீரோயின். அவங்க முதல்ல அவங்க அம்மா வந்து ஒரு நாள் ஆபீஸ் கூட்டு வந்து என் பொண்ணை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு நடிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்க அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் யா. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. தமிழ் சினிமாவில் ஒரு கேப் இருக்கு. ஒரு ஹீரோயின், ரொம்ப நல்ல ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை இந்த பொண்ணு நிச்சயமா ஃபில் பண்ணிடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் சாங், ஒரு சோலோ டான்ஸ் ஆன அந்த அம்மா கூட ரொம்ப நேரம் ஆடி இருக்காங்க. வெளியில போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா போஸ்ட் கொடுக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். அஞ்சாவது வாசு பாஸ்கர், நல்ல இதயம் படைத்தவர். எவ்வளவு ஒரு போராளின்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னுடைய தொழில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாடு உடையவர். அதற்கான ஒரு கூட்டத்தை தான் கூடியவே தக்க வைத்துக் கொண்டு போராடும் ஒரு நல்ல இதயம் படைத்தவர். இந்த படம் நிச்சயமாக அவர் தேடிக்கொண்டிருக்க ஒரு பெரிய வெற்றியை அவருக்கு தரும். அஞ்சாவது இந்த படத்தோட டெக்னிக். ஆறாவது இந்த படத்தோட டெக்னிக்கல் மியூசிக், போட்டோகிராஃபி அண்ட் எவ்ரி திங் இஸ் கம் அவுட் வெரி வெல். இந்த படம் உண்மையிலேயே சொல்ல போனா சன் பிக்சர்ஸ்ல நாங்க பண்ணலாம்னு யோசிச்ச ஒரு சில படங்களை இதுவும் ஒண்ணு. பட் காலத்தின் கட்டாயங்களால நாங்க பெரிய படம் பண்றதால எங்களால இந்த மாதிரி நல்ல படங்களையும் எடுக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு உருவாது. இருந்தாலும் சன் நெட்வொர்க் இதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு காதல் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அமர்ந்து பார்த்தேன். மிக அற்புதமாக படப்பிடிப்பு, பாடல்கள், இசை மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. எல்லாவற்றோடு நம்முடைய சன் டிவி சாக்ஸ் அவர்கள் வாழ்த்தினார்கள். பெரிய படங்களை வாங்குவதாலே இந்த படத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்றார். உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த விளம்பர யுக்தி இருக்கிறதை அதையும் சேர்த்து கொஞ்சம் உதவி செய்தால் போதும், வாங்குவதற்கு சமம். அந்த விளம்பரம் கொஞ்சம் இந்த படத்துக்கு கிடைத்து விட்டால் போதும். இது பெரிய படம். அதுல இன்னொன்று ஆத்மார்த்தமாக நான் வாழ்த்துவதற்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி ஸ்ரீகாந்த் தேவா. அவன் முதலில் நான் தயாரித்த டபுள்ஸ் படத்திலே பாண்டியராஜன் டைரக்டராக நான் நியமித்த போது ஒரு புதிதாக ஒரு தம்பி இருக்கிறான். அவன் வேறு யாரும் இல்லை, இசையமைப்பாளர் தேவாவுடைய மகன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்று கேட்டார். நிச்சயமாக கொடுப்போம். நான் புதிய தம்பிகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவை பார்த்துவிட்டு அவரோடு ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு நாம் நியமித்து விடலாம் என்று சொன்ன போது அந்த தம்பியை பார்த்தா முதல்ல பயந்துட்டேன். அது தம்பியா இருப்பாரான்னு பார்த்தா மலையாக இருந்தார். ஆனா அந்த மனசு இருக்கு பாருங்க, குழந்தை, இப்பவும் குழந்தை.
எங்க பெரியவங்களை வழியில தெருவுல பார்த்தா கூட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு அற்புதமான ஒரு குணம். இன்னைக்கு சினிமாவில் 2 படத்துல சக்சஸ் ஆயிட்டா அவன் தலை பெருத்து எங்கேயோ போயிடுறாங்க. இன்னும் உயர்கிறார். இன்னும் நிறைய படங்கள் உனக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திரை உலகத்திற்கு இன்னொரு காரணம், நான் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துவதற்கு இயக்குனரே, தயாரிப்பாளர்கள் நன்றாக போட்ட பணமாவது திருப்பி வர வேண்டும். ஆக இந்த படத்தில் போட்ட பணம் மட்டுமல்ல, and he was actually, we found him to be crazy about his product, and that's how we also work. My team is they go crazy when they hear select jai. So that's how they give me feedback. This is one of the finest movie to enter into. We entered இன்னைக்கு என்னோட கெட்டப் கொஞ்சம் பாக்யராஜ் ஸ்டைல்ல இருக்கு. அது காரணம், ஒரு படத்துக்காக நான் மனமசம் திறக்கல, என் தலையை கொஞ்சம் திறந்திருக்கேன், அவ்வளவுதான். சுயநலமா பார்த்தா இந்த படம் நல்லா ஓடணும் நான் ரொம்ப ஆசைப்படுற காரணம், இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். பொது நலமா பார்த்தா ஒரு மென்மையான காதல் கதையை வித்தியாசமா சொல்லியிருக்கிற வாசு பாஸ்கர் சக்சீட் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கமல் பாட்டுல சொல்லுவாங்க, ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. அது மாதிரி சன் டிவி கையை வச்சா அது ராங்கா போகாது, சாக்ஸ் கையை வச்சிருக்காரு இதுல அது ராங்கா போகாது. அதுல ஐம் வெரி ஹாப்பி டு சி சாக்ஸ் as one of the top moguls in the media world today. அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. காரணம், அவர் எங்க பள்ளியில படித்தவர், பத்மா சேஷாதிரியில படிச்சவர். ஸோ அதை பெருமையா சொல்லிக்கிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் எனக்கு இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது என்னுடைய சகோதரி மாதிரி நான் ட்ரீட் பண்ற சரோஜா அவர்கள். அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு நீங்க இதுல பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சகோதரி இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு வாசு பாஸ்கர்ங்கிற ஒரு நல்ல சகோதரர் கிடைச்சார். இஸ் a very passionate person. அவர்கிட்ட பேசும்போது, கதை சொல்லும் போது, இதை ஃபர்ஸ்ட் டே நம்ம கிட்ட கதை சொல்லி கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போதே அவர் இது ஓடுமா ஓடாதாங்கிற டவுட்லயே சொல்லல, இது ஓடும் அப்படின்ட்டு அவருடைய கண் பார்வை 100வது நாள் விழால தான் இருந்தது. ஸோ அந்த கான்பிடன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஐ எம் ஷுர் ஐ வில் சக்சீடுங்கிற கான்பிடன்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஓவர் கான்பிடன்ஸ், இட் இஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்னாலேயே கண்டிப்பாக இந்த படம் நன்றாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அண்ட் ஒரு அற்புதமான ஒரு ஹீரோவும் ரொம்ப அழகா ஒரு ஹீரோயினும் கிடைச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் நடிச்ச போது இப்படி ஒன்று கிடைக்காம போச்சு. எனக்கு ஒரு சின்ன பொறாமையா இருக்கு. இப்போ மறுபடியும் சைட் அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. அண்ட் மை ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ், நான் ஒரு மியூசிஷியனுங்கிறதுனால மை ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு ஸ்ரீகாந்த் தேவா. நான் ஒரு தபிலிஸ்ட், அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவோட நான் வாசிச்சிருக்கேன். அதனால ரொம்ப அற்புதமா சாக்ஸ் சொன்ன மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல மியூசிக் போட்டு மெலடிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அவர் போட்ட கானா பாட்டிலையும் வார்த்தை புரியுது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழ் புரியுதுங்கிறதே அதுக்கே உங்களுக்கு கை தட்டணும், தப்பு இல்லை. ஸோ கனெக்ட் மீடியாவுக்கு என் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதே சத்தியம் தியேட்டரில் 100வது நாள் விழாவுக்கும் இன்னும் அதிகமாக எல்லாரும் வந்து நாம் விழா கொண்டாட வேண்டும் என்று இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஒரு வேண்டுகோள் கேட்டாரு, உண்மையிலே மறக்க முடியாது. இன்னைக்கு நான் அந்த வேண்டுகோளை கேட்டு இங்க வந்து நிக்கிறேன். அதை என்ன பேச வச்சிருக்காங்க. நான் தான் எல்லா படம் நல்ல படம், எல்லாமே நல்லா ஓடும். இது எண்ணத்தோட தான் படத்தை எடுக்கிறோம், படத்தை வாங்குறோம், படத்தை வாங்குறோம், படத்தை போடுறோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அது எப்படியோ தெரியுது எந்த படம் நல்ல படம், அது எப்படின்னு தெரியல. அந்த ரகசியம் மட்டும் எங்களுக்கு கண்டுபிடிச்சோம்னா நாங்க எல்லாரும் எங்கேயோ போயிடுவோம். அந்த ரகசியத்துல ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கிறது சன் பிக்சர்ஸ். அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஆர்வம் ரொம்ப இருக்கு, நல்லா தெரியுது. ஏன்னா பர்டிகுலர்ல உங்கள இந்த பத்திரிகை நண்பர் இருக்கா பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப இந்த படம் நல்லா ஓடுங்கிற எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஃப்ரண்ட் ரோல இடம் இல்லாம ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, வலி தாங்காம மடியை மாத்திக்கின்னு வேற இருக்காங்க. அதுல தெரியுது எவ்வளவு